பிரைம் மினிஸ்டர் மோடிஸ் கவர்மெண்ட் 3.0. கடந்த 10 ஆண்டுகளில் எத்தனையோ ரேலிகள், எத்தனையோ கூட்டங்கள், எத்தனையோ இன்டர்வியூஸ்களை கொடுத்து இந்த நாட்டு மக்களுக்கு முன்பு பல்வேறு திட்டங்களை உருவாக்கி இருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம். இந்த திட்டங்கள் உண்மையிலே மக்களை போய் சந்தித்து அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களுக்கான திட்டங்களா, அல்ல அவர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் வெறும் வாய் வார்த்தைகள் மட்டும்தானா, அல்ல அந்த திட்டங்கள் அமலில் கொண்டு வர முடியுமா முடியாதா என்று கூட தெரியாமல் அவர்கள் வெறும் திட்டங்களை அறிவிக்கக்கூடிய வேலையை மட்டும்தான் பார்த்து வருகிறார்களா என்கிற கேள்வியுடன் இந்த பதிவை நான் தொடர்ந்து 2024 போய் 2025 நாம் காலடி எடுத்து வைத்தோம். ஆனால் 2024ஆம் ஆண்டுக்குள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 1 கோடி ஏழைகளுக்கு இலவசமாக நான் வீடுகளை கட்டி கொடுக்க போறேன் என்று ஒரு திட்டத்தை அறிவித்தார் 2016ஆம் ஆண்டு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. 1 கோடி மக்களுக்கு, 1 கோடி ஏழைகள். இந்த 1 கோடி ஏழைகளிலிருந்து 5,76,000 நிலமில்லாத நபர்கள், அதாவது அவர்களிடம் நிலம் கூட கிடையாது, அவர்களுக்கும் நாங்கள் வீடுகளை கட்டி கொடுக்க போறோம் என்று கூறினார். 2024 டிசம்பர் 31க்குள்ள இந்த திட்டம் முடிந்திருக்கும். 8 ஆண்டுகள், 2016 to 2024. ஆனால் இதற்கான கிரவுண்ட் ரியாலிட்டி சாத்தியத்தில் இருந்ததா இல்லையா, சாத்தியப்படுமா இல்லையா என்று கூட அவர்கள் பார்க்க வேண்டும். இன்னைக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி நீங்க பார்த்தீர்கள்னா 37% மக்களுக்கு, குடும்பங்களுக்கு இன்னும் இந்த திட்டம் போய் சேரும். 1 கோடியிலிருந்து 37 லட்சம் நபர்களுக்கு, குடும்பங்களுக்கு இந்த வீடுகள் கொடுக்கப்படவில்லை. இதுல இருந்து நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 5.73 lakh, அதாவது 5,73,000 மக்கள், குடும்பங்கள், அவர்களுக்கு நிலம் கிடையாது. அப்ப நிலம் இல்லாத போது எங்க நீங்க வீடு கட்டுவீர்கள்? இப்ப மத்திய அரசாங்கம் கூறக்கூடிய விஷயம், ஸ்டேட் கவர்மெண்டோட பொறுப்பு அவர்களுக்கு நிலங்களை வழங்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் அவர்களுக்கு நிலங்களை வழங்கியிருந்தால் நாங்கள் இதுவரை வீடுகளை கட்டி கொடுத்திருக்கோம். ஸ்டேட் கவர்மெண்ட் கூறுவது எங்களுக்கு எந்த விதமான உத்தரவும், சப்சிடி இல்லை, இதை நீங்க செய்தீர்கள்னா இது உங்களுக்கு கிடைக்கும் என்று எதுவுமே கூறவில்லை. எந்த அடிப்படையில் யாருக்கு வீடு கொடுக்கணும், யாருக்கு நிலங்களை கொடுக்கணும் என்று எந்த பட்டியலும் நீங்க கொடுக்கவில்லை. எப்படி நாங்கள் அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மீது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மீது பழியை போட்டு வருகிறார். இதற்கு பின்னாடி அடித்தட்டு மக்கள், யாருக்கு அந்த நிலம் போய் சேர்ந்திருக்க வேண்டுமோ, யாருக்கு அந்த வீடுகள் போய் சேர்ந்திருக்க வேண்டுமோ, அவர்கள் தான் அவல நிலையில் இருக்கிறார், அவர்கள் தான் அவதிப்பட்டு. இப்ப இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி போன்ற திட்டங்கள், அதுல வந்த கடுபடிகள், அதுல நடந்த ஊழல்களை சரிபார்ப்பதற்காக மக்களுக்கு முன்பு அரசல் புரசலாக கொண்டு வந்த திட்டம் தான் இந்த திட்டம், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம். இப்போ இன்னொரு பக்கம் நீங்க பாருங்க, எஜுகேஷன், கல்வி. சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 18% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. அதை விட்டு விடுங்க. 2023-2024 குழந்தைகள், ஸ்கூல், பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் எந்த அளவில் அவர்களுக்கான அந்த கல்வி, அவர்களுக்கான எஜுகேஷன் சிஸ்டம் வேலை பார்க்கிறது, அதுவும் நீங்க பார்க்க வேண்டும். 57% of schools have functional computers. 100 பள்ளிகளில் 57 பள்ளிகளில் மட்டும்தான் கம்ப்யூட்டர் இருக்கிறது. எப்படி நீங்க கம்ப்யூட் பண்ணுவீங்க? இன்னைக்கு கம்ப்யூட்டர் மிக முக்கியமான ஒரு அங்கமாக மாறிடுச்சு. பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய 3வது டேர்மும் வந்துவிட்டது. 100% கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இருக்க வேண்டும். ஆனால் கிடையாது, வெறும் 57%. அந்த 57%ல கூட நீங்க பார்த்தீர்கள்னா 53% கம்ப்யூட்டர் சென்டர்ஸ், கம்ப்யூட்டர் கிளாஸஸ் ஆர் கனெக்டட் வித் இன்டர்நெட். அப்போ கிட்டத்தட்ட 50% மாணவர்கள்ட்ட மட்டும், ஸ்கூல்கள்ட்ட மட்டும் தான் இன்டர்நெட் இருக்கு. 50% கிட்ட கிடையாது. உங்களுடைய மொபைல் போன்ல வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதனால என்ன நஷ்டம்னு நீங்க பார்த்தீர்கள்னா, ஃபியூச்சர் ஒர்க் ஃபோர்ஸை நீங்க எப்படி தயார் பண்ணுவீங்க? எப்படி இனோவேஷன், குளோபல் கம்பெனிகளுக்கு காம்படிட்டிவ்னஸை எப்படி நீங்க சரி பார்ப்பீர்கள்? எப்படி வெளிநாட்டில இருந்து குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க வரும்போது, குளோபல் கம்பெனிகள் இங்க வரும்போது, இங்க இருக்கக்கூடிய
லேபர் ஃபோர்ஸ்களை தயார் செய்து எங்கள்கிட்ட இவ்வளவு படிச்ச நபர்கள் இருக்கிறார்கள், இத்தனை எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கிறார்கள் உங்களால எடுத்து காட்ட முடியாது. இப்போ ஒட்டுமொத்த விஷயத்திற்கான கிரவுண்ட் ரூட்டை போய் பார்த்தீர்கள் உங்களுக்கு புரிய வரும். இவர்கள் கொண்டு வரக்கூடிய பிளானிங் மிஸ்பிளேஸ்டாக இருக்கிறது. எது ப்ரையாரிட்டிசைஸ்ட் செய்யணும், எதை நீங்க முதல்ல எடுத்து வைக்கணும், எதை பத்தி நீங்க பார்க்கணும், எந்த விஷயத்தை நீங்க ஆழமாக ஆராய்ந்து எந்த திட்டத்தை அறிவிக்க வேண்டுமோ அதையெல்லாம் செய்யாமல் ஏதோ ஒரு கனவுல ஒரு விஷயம் வருது, அடுத்த நாள் காலையில மேடையை போடுறார்கள், அந்த மேடையில் ஏதோ அவர் பேசுறாரு, அதை அப்படியே திட்டமாக மாத்தி. இங்க என்னுடைய 3 கேள்வி. Why wasn't land availability ensured before launching PMAY? land availability இருக்கா இல்லையா, அவங்களுக்கு அந்த நிலத்தை கொடுக்க முடியுமா முடியாது, ஸ்டேட் கவர்மெண்ட்கள் அதற்கான ஒப்புதலை கொடுப்பார்களா கொடுக்க மாட்டார்களா, இது எல்லாம் இந்த திட்டத்தை அறிவிப்பதற்கு முன்பே ஏன் நீங்க சரி பார்க்கவில்லை? அப்போ உங்களுடைய பிளானிங்கில் பிரச்சனை இருக்கு. Why is our education budget insufficient despite falling enrollment? பல இடங்கள்ல அந்த என்ரோல்மெண்ட் கூட, குழந்தைகளை ஒரு பள்ளியில் போய் பார்த்தீர்கள்னா ஒரு 1000 சீட் இருக்கும்போது அங்க 600 700 இதற்கு ஃப்ரீயா தான் இருக்கு, எப்போ போய் நீங்க அட்மிஷன் எடுத்துக்கலாம். அப்போ அந்த மாதிரியான நிலை இருக்கும்போது கூட ஏன் எஜுகேஷன் பட்ஜெட் வருடந்தோறும் சரிந்து கொண்டே இருக்கிறது? ஆஸ் பர் UN, UNICEF, WHO இந்த ஆர்கனைசேஷன் முறைப்படி நீங்க பார்த்தீர்கள் உங்களுடைய ஜிடிபியில இருந்து 13% எஜுகேஷனுக்கு மட்டுமே நீங்க ஒதுக்கணும். அதுதான் ஒரு வளர்ந்த நாடு, ஒரு சக்சஸ்ஃபுல்லான நாடு. ஆனால் இந்தியா வெறும் 4.5% மட்டுமே எஜுகேஷனுக்காக ஒதுக்கி வருகிறார். only 4.5% out of the GDP. Right? இப்போ கடைசி கேள்வி நீங்க பார்த்தீர்கள்னா, why aren't these issues central to political discourse? இது போன்ற இஷ்யூஸ்களை மத்திய அரசாங்கம் ஏன் ஒரு மிகப்பெரிய விஷயமாக எடுத்து வைத்து அதற்கான பிரச்சனைகளை சரிபார்த்து அதற்கான வேலைகளை பார்க்கவில்லை? ஏன் PM ஆவாஸ் யோஜனாக இருக்கட்டும் அல்ல எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்கள் ஏன் சரிபார்க்கவில்லை என்ற இந்த கேள்வி நீங்க பார்த்தீர்கள் உங்களுக்கு புரிய வரும். நேற்று ஒரு வீடியோவை நான் போட்டிருந்தேன், இதே போன்று அதை எத்தனை பேர் பார்த்தீர்கள் என்று கூட எனக்கு தெரியவில்லை. 2014 to 2024 வரை எத்தனை ரிப்போர்ட்ஸ்கள் இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக வந்தால் கூட அந்த ரிப்போர்ட்ஸ்களை டிஸ்மிசல் மோட்லேயே இந்த நாட்டு அரசாங்கம் இருக்கிறது. அதாவது இந்த விஷயத்தை நீங்க ப்ராமிஸ் செய்தீர்கள், இதை நீங்க சரிபார்ப்பீர்கள் கூறினீர்கள், அது சரிபார்க்க முடியவில்லை. உதாரணத்திற்கு நீங்க பார்த்தீர்கள்னா இன்டர்நேஷனல் ரேங்கிங்கள், அது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஆக இருக்கட்டும் அல்ல குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் ஆக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு திட்டங்களில் இந்தியா சரிந்து கொண்டிருக்கும் போது இந்தியா கூறக்கூடிய விஷயம் இல்லை நீங்கள் தான் தவறான இன்ஃபர்மேஷனை கொடுக்கிறீர்கள், வெளிநாட்டு சதி, இந்த நாட்டில் அனைவருக்குமே உணவு போயிருக்கிறது, அனைவருக்குமே வேலை வாய்ப்பு இருக்கிறது, கல்வித்தரம் உயர்ந்த தரமாக இருக்கிறது, எங்களுடைய ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ்களை பாருங்கள் எவ்வளோ நாங்கள் மேல்படுத்தி விட்டோம் என்கிற பல்வேறு பொய்களை பல்வேறு கட்டுக்கதைகளை இவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இந்தியா 130வது இடத்தில் இருந்தது, இப்போ 134வது இடத்திற்கு சரிந்து விட்டது. எக்கனாமிக் டெமோக்ரஸி இண்டெக்ஸ்ல நீங்க பார்க்கிறீர்கள்னா இந்தியா 27வது இடத்துல இருந்தது 2014ஆம் ஆண்டு டாக்டர் மன்மோகன் சிங் விட்டு சென்ற காலகட்டம். இன்னைக்கு 47வது இடத்திற்கு சரிந்து விட்டது. பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் 140வது இடத்துல இருந்து இன்னைக்கு 159வது இடத்திற்கு சரிந்து விட்டது. இதே போன்ற பல்வேறு பட்டியலை நாங்கள் எடுத்து காட்டினால் கூட இல்ல உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு ஆர்கனைசேஷன்ஸ்கள் இதை எடுத்து காட்டினால் கூட கிடையாது. எங்களுடைய நாடு நன்றாக தான் இருக்கிறது. அதாவது ஒரு ரிப்போர்ட்டை படித்து அதிலிருந்து நீங்க தன்னை திருத்திக் கொள்வதை தாண்டி அதை டினை செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். 2023 குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல இந்தியா 111வது இடத்தை தொட்டது. அப்போ இருந்த முன்னாள் மினிஸ்டர் ஸ்மிருதி இரானி அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டபோது, காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு 5 மணிக்கு ஃபிளைட்டு போச்சு, அங்கிருந்து பல்வேறு மீட்டிங்ஸ்கள் அட்டென்ட் பண்ணேன், இப்ப 5 மணிக்கு இங்க ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்துருக்கேன், நான் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, எனக்கும் பட்னியா இருக்கு, நான் அப்போ இந்த ஹங்கர் இண்டெக்ஸ்ல நானும் ஒரு ஃபீட் கொடுத்துட்டு இருந்தேன் இல்லையா, அப்படியே ஒரு கிண்டல் அடிக்கும்படி ஒரு பதில் கொடுத்தேன். பட் உண்மையில என்ன, இதுதான்
ஒரு அரசாங்கம் இப்படித்தான் நான் ஒரு அரசாங்கத்துடைய பதில் இருக்கணுமா? UN, UNICEF, வேர்ல்ட் பேங்க் போன்ற அமைப்புகள் எத்தனையோ ஆண்டுகளாக ரிசர்ச் செய்து சைல்டு மால்நியூட்ரிஷன், மொர்டாலிட்டி ரேட்ஸ், ஸ்டண்டிங் போன்ற பல்வேறு விஷயங்களை கணக்கில் கொண்டு அதற்கப்புறம் தான் இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்க்கு இந்த பட்டியலை வெளியிடுகிறார். ஸோ கவர்மெண்ட் ஒரு திட்டத்திற்கான எந்த விதமான சரியான வேலையும் பார்க்காமல், ஒரு அடிப்படையான ஒரு ரிசர்ச் செய்யாமல், இது செய்ய முடியுமா, சாத்தியப்படுமா படாதா என்கிற விஷயத்தையே எடுத்து வைக்காமல் ஒரு திட்டங்களை மட்டுமே அறிவித்து விடுகிறார். டெனாயல், எப்ப பார்த்தாலும் டெனாயல். கோவிட் காலகட்டத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறை, மருத்துவமனையுடைய நிலை, இதெல்லாம் வெளிவந்த பின்பு கூட அந்த டெத் ரேட்ஸை கூட வெளியில காட்டாமல், நாங்க தான் விஸ்வகுரு, நாங்க தான் வேக்சினேஷனை கண்டுபிடித்தோம் என்கிற ஒரு கட்டுக்கதையை மட்டுமே வெளிவிட்டார்கள். ஒரு விதமான நெரட்டிவை செட் செய்து வந்தது இந்த நாட்டு அரசாங்கம். இப்போ எல்லாமே வெளியில வந்ததுக்கு பின்பு, இது போன்ற ரிப்போர்ட்ஸ்கள் வெளியில வந்ததுக்கு பின்பு கூட நீங்க எதையுமே ஏற்றுக்கொள்ளும். உங்களுடைய மெத்தடாலஜி தவறாக இருக்கிறது இப்படின்னு ஒரு அரசாங்கம் கூறும்போது, உதாரணத்திற்கு ஃப்ரீ ரேஷன் ப்ரொவைட் செய்யப்பட்டது. அந்த ஃப்ரீ ரேஷன் ஸ்கீம் PDS, இதையும் நீங்க கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள். நாடு செலவு செய்ததாக எடுத்துக்கொள்ளுங்கள். இலவசமாக கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்தையும் இவர்கள் மெத்தடில் சேர்க்க சொல்லி வருகிறார். அப்ப 80 கோடி மக்களுக்கு நீங்க ராஷனை கொடுக்கும் போது, அந்த 80 கோடி மக்களுக்கான அந்த பொருள் எங்கிருந்து வாங்குறீர்கள்? விவசாயிகள் இருந்து வாங்குறீர்கள். அதற்கான பணம் எங்க வருது? அரசாங்கம் கொடுக்குது. மக்கள்கிட்ட இருந்து வாங்குறீர்களா? இல்லையா? அப்ப எக்கனாமிக் எப்படி, பொருளாதாரம் எப்படி வளரும்? இதை பற்றி நீங்க பேசுவதில்லை. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், இதை நீங்க பார்த்தீர்கள்னா 3.2% தான் இந்தியாவுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருப்பதாக அரசாங்கம் கூறி வருகிறது. 2017 46.8%, 2024 58.2% ஒர்க் ஃபோர்ஸ் இருந்ததாக நீங்க கூறுகிறீர்கள். ஆனால் கிரவுண்டில் இறங்கி பார்க்கும்போது ரியல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இஸ் 8%. அப்போ இந்த நபர்கள் எங்கிருந்து எங்க மாறி இருக்காங்க நீங்க பார்த்தீர்கள்னா 66 மில்லியன், அதாவது 6,60,00,000 அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ், விவசாய கூலிகள் 2017ஆம் ஆண்டு இருந்தாங்க. இப்போ 2024 நீங்க பார்த்தீர்கள்னா 68 மில்லியன், அதாவது 6,80,00,000. இந்த 20 லட்சம் நபர்கள் எங்கிருந்து வந்திருக்காங்க? நகரங்களில். அங்கிருந்து வேலை வாய்ப்பை இழந்த நபர்கள் திரும்ப விவசாயத்தை நாடி விவசாயம் பக்கம் திரும்பி இருக்கிறார்கள். இதுதான் இந்த நாட்டுடைய ரியாலிட்டி செக். 2014 பாரதிய ஜனதா பார்ட்டி, நாங்க நல்ல கவர்னன்ஸை கொடுப்போம், எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் நடக்கும், எஃபிஷியன்சியாக அரசாங்கத்தை நாங்கள் நடத்துவோம், ஸ்ட்ராங் ஸ்டாண்ட், நேஷனல் செக்யூரிட்டி எல்லாமே நடக்கும் என்று கூறினார்கள். இன்னைக்கு என்ன நடக்குது? போலரைசேஷன், ஹிந்து முஸ்லிம் என்று பிரித்து மக்களுக்கு கொடுத்த அந்த நம்பிக்கை, மக்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதிகள், அதையெல்லாம் மூடி மறைத்து அந்த வாக்குறுதிகளுக்கு எதிராக ஒரு ரிப்போர்ட் வரும்போது இந்த ரிப்போர்ட்டும் தவறு என்று கூறக்கூடிய வேலையை மட்டும்தான் அரசாங்கம் பார்க்கிறது. அடித்தட்டில் கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள், ஆக்டிவிஸ்ட், ஜேர்னலிஸ்ட், சிவில் சொசைட்டியில் இருக்கக்கூடிய நபர்கள், எங்கள் அனைவரையுமே முடக்கக்கூடிய வேலையை மட்டும்தான் பார்க்கிறார்கள். மீடியா பணத்திற்கு ஆசைப்பட்டு இவர்கள் கொடுக்கக்கூடிய நெரட்டிவை மட்டும் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்கக்கூடிய வேலையை பார்க்கிறது. அதை உங்களை நம்பவும் கூறுகிறார்கள். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அவர்கள் இதற்கு மேலே எந்த விதமான டேட்டாவும் கொடுக்க மாட்டார்கள். தேர்தல்களில் நடக்கக்கூடிய தவறுகள் தட்டி கேட்க மாட்டார்கள். இதற்கு மேல் அதற்கான தகவலையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று இந்த நாட்டு அரசாங்கம் கூறி வருகிறது. இந்த நாட்டுடைய நிலையை ஒரு முறை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். எந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள், அந்த திட்டங்களில் நடக்கக்கூடிய செலவுகள், அந்த செலவுகள் சரியாக அந்த திட்டத்திற்கு மட்டுமே போகிறதா, அல்ல அந்த திட்டத்தின் பேரில் தனக்கான பிரச்சார வேலை அவர்கள் பார்க்கிறார்கள் என்று பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரியும். பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் என்கிற திட்டம் ஒரு சரியான உதாரணம். 80% பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் என்கிற இந்த திட்டத்தில் 80% வெறும் பிரச்சாரத்திற்கு மட்டுமே இந்த அரசாங்கம் உபயோகப்படுத்தியிருக்கிறது. இந்த பட்ஜெட்
வெறும் 20% பணம் மட்டும்தான் அந்த திட்டத்தில் செலவழித்திருக்கிறார்கள். அப்போ இதே போன்ற மற்ற திட்டங்கள், ஆவாச யோஜனா திட்டம், எஜுகேஷன், மெடிக்கல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்போர்டேஷன், டெவலப்மெண்ட் என்கிற ப்ராஜெக்ட் அனைத்துமே இப்படி. சிந்தித்து பாருங்கள். தயவு செய்து இந்த பதிவை பகிருங்கள். காரணம், பல்வேறு தகவல்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சேகரித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற டேட்டாக்களை நாங்கள் சேகரிப்பதில் எங்களுக்கு பல இடங்கள்ல இருந்து இன்ஃபர்மேஷன் எடுப்பது, அரசாங்கத்தோட டேட்டாவை எடுப்பது எல்லாமே ஒரு நீண்ட ப்ராசஸ். இந்த வீடியோ பதிவுகள் பல்வேறு நபர்களிடம் போனால் பல்வேறு நபர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். நீங்க கேள்விகள் கேட்க ஆரம்பிப்பீர்கள். அரசாங்கத்தை பார்த்து கேள்விகளை கேட்டால் மட்டும்தான் அரசாங்கம் ஒரு பேலன்ஸ்டாக நடக்க ஆரம்பிக்கும். அனைத்துமே கார்ப்பரேட்டிற்கு மட்டும்தான், அனைத்துமே பணக்காரர்களுக்கு மட்டும்தான் என்று ஒரு நாட்டை நீங்க நடத்த ஆசைப்படும் போது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சரியான தகவலை போக விடாமல் தடுத்து நிறுத்துவதும் அந்த டெமோக்ரஸிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக மாறிவிட்டது. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.